தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் மொத்தம் 82 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இவற்றில் 78 சுங்கச்சாவடிகளில் மட்டும் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. வருடந்தோறும் 2 பிரிவுகளாக இந்த கட்டணமானது உயர்த்தப்படுகிறது. அதன்படி கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது 2ஆம் கட்டமாக 38 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு டோல்கேட் மட்டுமே இருந்தாக வேண்டும் என்பது விதி. அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் 20 சுங்கச்சாவடிகளுக்கும் கீழ்தான் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை 82 சுங்கச்சாவடிகள் உள்ளன. அதிலும் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் புதிதாக 34 டோல்கேட்கள் முளைத்திருக்கின்றன. அதே நேரம் இதுவரை தொடங்கப்பட்ட டோல்கேட் எண்ணிக்கையில் ஒன்று கூட குறையவில்லை. அதாவது எந்த ஒரு டோல்கேட்டும் மூடப்படவில்லை. இதுவே கேரள மாநிலத்தோடு ஒப்பிட்டால் அந்த மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் 4 மடங்கு அதிக டோல்கேட்கள் இங்கு பயன்பாட்டில் உள்ளதுதான் வேதனை. 2024ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 1250 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் 1,44,145 கிலோமீட்டர் தூரம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டோல்கேட்களில் கடந்த ஆண்டு மட்டும் 43,000 கோடிக்கும் அதிகமாக வசூல் ஆனது. இவற்றில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 97 டோல்கேட்கள் உள்ளன. அங்கு 18,450 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன. ஆனால் மகாராஷ்டிராவோடு ஒப்பிட்டால் தமிழ்நாட்டில் 25ற்கும் குறைவாக மட்டுமே டோல்கேட் இருந்தாக வேண்டும். மேலும் கேரளாவில் 2000ற்கும் குறைவான கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள நெடுஞ்சாலையில் 15 டோல்கேட் மட்டுமே உள்ளன. கேரளாவுடன் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழகத்தில் 20ற்கும் குறைவான டோல்கேட்டுகள் தான் அமைக்க வேண்டும். இந்த ஒப்பீடுகள் எல்லாம் வாகன ஓட்டிகளுக்கு சற்றே அதிர்ச்சியை உண்டாக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் டோல்கேட் என்ற பெயரில் வழிப்பறி செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்புவதோடு இது ஆங்கிலேயர்கள் வரி விதிப்பை விடவும் கொடுமையாக இருப்பதாக குமுறுகின்றனர். சுங்க கட்டணம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் சங்கை பிடிக்கும் இந்த முறை அவசியம்தானா?